ஹாய், இது உங்கள் ரைன்ஸ் மேக்ஸ். இந்த வீடியோ டெஸ்ட் நம்பர் 6 ஓட கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆல்ரெடி நாம 5 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டோட்டலி 30 ஃப்ரீ டிஎன்பிசி டெஸ்ட்டை தான் எழுதிட்டு இருக்கோம். இது டெஸ்ட் நம்பர் 6 கூட்டு வட்டி 1. கூட்டு வட்டி 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். 2 டெஸ்ட் எழுத போகிறோம். அதில் முதல் டெஸ்ட்டோட கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் இது. இதோட போர்ஷன் 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 138லேருந்து 146, மொத்தம் 9 பக்கம். 9 பக்கத்தில் இருக்கிறத மட்டும் நாம் 2 டெஸ்ட் எழுதுறோம்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேபி இந்த வீடியோ உங்களோட லைஃப் சேஞ்சராக கூட இருக்கலாம். அப்படின்னா 1 மார்க்கில் என்னோட கட் ஆஃப் மிஸ் ஆகுது, 2 மார்க்ஸில் என்னோட கட் ஆஃப் மிஸ் ஆகுது அப்படின்றவங்க கம்பல்சரி இந்த கூட்டு வட்டி, இந்த அளவியல், இந்த மாதிரி முக்கியமான சாப்டர்ஸில் தப்பு பண்ணிடுவீங்க. அப்படி தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த மெத்தடாலஜி, நியூ மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த ஷார்ட்கட் மெத்தட் தான் நம்ம போட போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட். நீங்கள் இந்த வீடியோவோட முடிவில் அதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் அக்ரி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய எக்ஸாமில் ஃபார்முலாவை அப்படியே கேட்குறாங்க. நாம் என்ன தான் ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அவங்க ஃபார்முலாவை கொஷினில் கேட்டிருந்தாங்கன்னா ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அதனால் ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும் போது நாம் பெறும் தொகை A = தொகை தான் சொல்கிறாங்க. P × 1 + R/100 அடுக்கு n. இங்கே Pன்றது அசல் பிரின்சிபல் அமௌண்ட், Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம், Nன்றது காலம். அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டியானது கணக்கிடும் போது நாம் பெறும் தொகை. அரையாண்டுக்கு ஒரு முறை. முதல்ல தனி வட்டின்னு கூட்டு வட்டின்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஃபிக்ஸடான அமௌண்ட்டு வட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது தனி வட்டி. ஒரு அமௌண்ட்டுக்கு முதலாம் ஆண்டில் ஒரு வட்டி கிடைக்கும். அந்த வட்டியோட இந்த அசலும் சேர்ந்து அதுக்கான வட்டி அடுத்த இதில் கிடைக்கும். இப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா இது கூட்டு வட்டி. தனி வட்டியில் பாருங்க, ஒரே ஒரு அமௌண்ட் 500 ரூபான்னா முதலாண்டு முடிவில் 500 ரூபா கிடைக்கும், 2ஆம் ஆண்டு முடிவில் 500 ரூபா தான் கிடைக்கும், 3ஆம் ஆண்டு முடிவில் 500 ரூபா தான் கிடைக்கும். இப்படி ஃபிக்ஸடாக இருக்கும். ஆனால் கூட்டு வட்டின்றது அந்த இயரோட எண்டில் இல்லை, அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டுறாங்கன்னா அரையாண்டுக்கு முடிவில் வர்ற வட்டி அந்த அசலோட சேர்த்து அதை ஒரு அசலாக எடுத்துக்கிட்டு அதுக்கான வட்டியை கொடுப்பாங்க. அந்த அடுத்த அரையாண்டு முடிவில் அந்த வட்டியும் ஏற்கனவே இருந்த வட்டியோட சேர்த்து அசலையும் சேர்த்துட்டு அதுக்கான வட்டியை தருவாங்க. அப்போ கூட்டு வட்டியில் வட்டி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட், இங்கே இன்க்ரீசிங் இன்ட்ரெஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனி வட்டியில் ஃபிக்ஸ்டாக இருக்கும், கூட்டு வட்டியில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டுறாங்க அப்படின்னா இங்கே காலம் ஓராண்டுக்கு எத்தனை முறை வட்டியை கணக்கீடு பண்ணுவாங்கன்னா 2 முறை. அதை தான் 2 × n. இங்கே R/100 தானே இங்கே இருக்கு. இந்த R இதை 2ஆக பிரிச்சுக்கணும். R/2 வரும். இந்த 2 இங்கே கீழே வந்துச்சுன்னா R/200. இதை தான் இங்கே R/200ன்னு கொடுத்துருக்காங்க. காலாண்டுக்கு ஒரு முறை. ஒரு ஆண்டுக்கு எத்தனை காலாண்டு? 4 கால்கள், 4 குவார்ட்டர் தான் ஒரு ஃபுல்லு. ஸோ 4 காலாண்டு தான் ஒரு முழு ஆண்டு. அப்போது இங்கே எத்தனை முறை ஒரு ஆண்டுக்கு கணக்கீடு பண்ணுவாங்க? 4 முறை. ஸோ 4n. இங்கே R/4, இங்கே 100. இது இங்கே கீழே வந்துடும் R/400. ஃபார்முலாவை மட்டும் நீங்கள்
மெமரைஸ் பண்ணிடணும். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எல்லா ஃபார்முலாஸையும் இன்னும் கொஞ்சம் ஃபார்முலா இருக்கு. அந்தந்த மெத்தட் நடத்தும் போது அந்த ஃபார்முலா நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டுக்கு ஒரு முறைன்னா இங்க n வரும். அரையாண்டுக்கு ஒரு முறை இங்க 2n, காலாண்டுக்கு ஒரு முறை இங்க 4n. ஆண்டுக்கு ஒரு முறை இங்க r வரும். இங்க r/2, இங்க r/4. கீழே இங்க அத மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சம்முக்குள்ள போலாம். ரூபாய் 5000க்கு பிரின்சிபல் அமௌண்ட், ஆண்டு 12% ஆண்டு வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 2 ஆண்டுகளுக்கு எத்தனை ஆண்டு? n வந்து 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால், இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த கூட்டு வட்டி கணக்கு எப்போ வந்தாலும் இத முதல்ல பார்க்கணும். ஆண்டுக்கு ஒரு முறையா, இல்ல அரையாண்டுக்கு ஒரு முறையா, காலாண்டுக்கு ஒரு முறையா? வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது டேஷ் ஆகும். இங்க நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஃபார்முலா மெத்தட். இது மத்தவங்க போடுறது. சரியா? ஆனா நாம போடுறது, நீங்க யாரு? அச்சீவர்ஸ். டைம் சேவிங் மெத்தட் தான் நம்ம போடணும். முதல்ல பாருங்க, ஆண்டுக்கு ஒரு முறை. ஓகே. ஆர் என்ன சதவீதம்? 12%. சதவீதத்தை பின்னமா மாத்துங்க. 12/100. கேன்சல் பண்ணோம்னா 6/50. கேன்சல் பண்ணோம்னா 3/25. ஆண்டுக்கு ஒரு முறையான்னு பார்த்துட்டீங்க. சதவீதத்தை நீங்க பின்னமா மாத்துறீங்க. 3/25. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப். எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள் அப்படின்னா முதலாம் ஆண்டு முடிவுல ஒரு வட்டி கிடைக்கும். 2ஆம் ஆண்டு முடிவுல ஒரு வட்டி கிடைக்கும். இந்த முதலாம் ஆண்டு முடிவுல கிடைச்ச வட்டிக்கு ஒரு வட்டி கிடைக்கும். இது இங்க வரும். இதை இன்னும் ஈஸியா சொல்றேன். இரண்டு ஆண்டுகளுக்கு இப்படி போடுறேன். இது முதலாம் ஆண்டு முடிவு, இது 2ஆம் ஆண்டு முடிவு. எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட்? 5000. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5000. 5000க்கு எத்தனை சதவீதம்? 12%. அதுதான் நம்ம 3/25ன்னு எழுதிருக்கோம். இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன எழுத போறோம்? 5000 இன்ட்டு 3/25. ஓர் 25, 2 25 50, 0 0. 200 இன்ட்டு 3 2 3 6 600. அதாவது இந்த பிரின்சிபலுக்கான வட்டி. 2ஆம் வருஷத்துக்கும் அதே பிரின்சிபலுக்கான வட்டி தான் வரும். 600. அதே 12%. இப்போ இந்த வட்டி இருக்கு இல்லையா? இதுக்கான வட்டி 600 இன்ட்டு 3/20. அந்த 12 3/25. இந்த 12%. ஓர் 25, 2 25 50, மீதி 10 100 இருக்கும். 100ல எத்தனை 25? 4. 24 இன்ட்டு 3 72. இப்போ கூட்டு வட்டி. இந்த 3ம் சேர்ந்தது தாமா கூட்டு வட்டி. அப்போ கூட்டிக்கலாம். 600 + 600 1200. 1200 + 72 1272. கூட்டு வட்டி டைரக்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1272. இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால மேபி உங்களுக்கு இது கஷ்டம் போல தெரியலாம். அடுத்தடுத்து சம் போடும்போது இது உங்களுக்கு புரியும். திரும்ப கூட இதை நீங்க ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஃபார்முலா மெத்தட் உங்களுக்கு நான் போட போறதில்ல. டைரக்டா நம்மளுடைய ஷார்ட்கட் மெத்தட் தான் போடுறேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க. அசல் ரூபாய் 4000. ஆண்டு வட்டி வீதம் 5%. n = 2 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒரு முறை. ஆண்டுக்கு ஒரு முறை இருக்கு. ஓகே. r = 5%. 5/100. கேன்சல் பண்ணோம்னா 1/20. முதல் ஸ்டெப் பின்னமா மாத்திடணும். இப்போ 2 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய அட்டவணை எடுத்துட்டு வந்திருக்கேன். அசல் எவ்வளோ? 4000. ஓகே. இப்போ இங்க ஃபில் பண்ண வேண்டியது 4000த்துக்கான வட்டி 1/20. 0 0 கேன்சல். 1 2 2 2 2. 200 200.
அசலுக்கான முதலாம் ஆண்டு முடிவுல வட்டி, 2ஆம் ஆண்டு முடிவுல வட்டி. இப்போ இந்த வட்டிக்கான வட்டி 200 இன்ட்டு 1/20. அதே 5%. 0, 0 கேன்சல். 1 2 1 2 10. இங்க ஆன்சர் கூட்டு வட்டிக்கு தானே கேக்குறாங்க. 200 + 200 400, 400 + 10 410. நீங்க ஃபார்முலா மெத்தட் கூட ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் ஃபார்முலா மெத்தட் போட்டிருக்கேன் சார். ஒய் நாட்? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு டைம் சேவிங் மெத்தடா இல்ல எந்த மெத்தட் உங்களுக்கு டைம் சேவிங் மெத்தடான்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். அதனால ஒன்ஸ் நீங்க கத்துக்கினதுக்கு அப்புறம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டினியூவா இந்த மெத்தட யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது தான் இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து நீங்க சொல்லும்போது நான் இந்த மெத்தட் யூஸ் பண்றேன். மத்த டைம்ல நான் ஃபார்முலா யூஸ் பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மெத்தட் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்காது. ஸோ இத நீங்க பிராக்டிஸ் பண்ணா தான் இந்த மெத்தட் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்துட்டோம். வட்டி கணக்கிடும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. சதவீதம் என்ன? 2.5%. தட் இஸ் 2.5/100. இங்க புள்ளிய இது பண்றதுக்காக 10ஆல பெருக்கிறேன். 25/1000. ஓர் 25. 100ல எத்தனை 25 இருக்கும்? 4 0. இப்போ 1/40. இந்த 1/40 இதுதான் நம்ம சதவீதம். சதவீதம் தானே மாத்திருக்கோம். அப்போ நம்ம 1/40ஆல பெருக்குனாவே அது சதவீதம் தான். 2 ஆண்டுகள் குடுத்திருக்காங்க. நம்மளுடைய அட்டவணை எடுத்துக்கலாம். என்ன அசல்? 3200 அசல். இது முதலாம் ஆண்டு முடிவுல, இது 2ஆம் ஆண்டு முடிவுல. பார்ப்போம். 3200 இன்ட்டு 1/40. அதால பெருக்குனா நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். 0 0 கேன்சல். 1 நாள் 4. 8 நாள் 32 0. ரூ. 80. இங்கேயும் ரூ. 80 தான். இப்போ இந்த ரூ. 80க்கான வட்டி 80 இன்ட்டு 1/40. 0 0 கேன்சல். 1 நாள் 4. 2 நாள் 8. ஸோ 2. இப்போ இதோட கூட்டு வட்டி 80 + 80 160. 160 + 2 162. 162 இஸ் த ஆன்சர். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி 2 வருஷம் அதனால தான் ஈஸியா போடுறீங்க. 3 வருஷம் அப்படின்றபோது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பார்ப்போம் அதையும். சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. 20% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 1000 ஆனது 3 ஆண்டுகளில் ரூபாய் 1331 ஆகும். இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி இல்லைன்னா தவறு. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வரணும். நமக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். அதனால இந்த இடத்துல டேஷ் வரும். நம்ம டேஷ தான் என்ன ஃபில் பண்ணணும்னு பார்க்குறோம். சரியா தவறான்றதுலாம் நமக்கு தேவையில்ல. டேஷ்ல என்ன ஃபில் பண்ணணும் அதுதான். அப்ப கேள்வி 20% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 1000 ஆனது 3 ஆண்டுகளில் டேஷ் ஆகும். அவ்வளவுதான். இப்போ 20% பின்னமா மாத்தலாம். 20/100 0 0 ஓர் 2 I2 1/5. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 3 ஆண்டுகளில் கொடுத்திருக்காங்க. 3 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள்னா இங்க 1 இங்க 2 போட்டோம் இல்லையா? அதாவது இங்க ஒரு பாக்ஸ் இங்க 2 பாக்ஸ். இப்படி இருந்துச்சு 2 ஆண்டுகளில். 3 ஆண்டுகளில் என்னன்னா இது 2 1 2 பாக்ஸா இங்க 2 2 4 பாக்ஸ் வரணும். பாப்போம். டேபிளர் காலம் எடுத்து போட்டுக்கிறேன். அசல் எவ்வளோ? ரூபாய் 1000. இது முதலாம் ஆண்டு முடிவுல, இது 2ஆம் ஆண்டு, இது 3ஆம் ஆண்டு. 1000க்கு 1/5. 1000 இன்ட்டு 1/5. ஓர் 5 2 0 0. 200 200 200. இப்போ கவனிங்க. இங்க நான் கோடு போடுறேன் அப்படின்னா இதோட வட்டி இதுக்கு அடுத்து இருக்கிற 2 இடத்தையும் ஃபில் பண்ணணும். அப்போ 200க்கு
200 இன்ட்டு 1/5 ஓர் 5 4 0 40 40. இங்க நான் கோடு போட்டதுக்கு இதுக்கான வட்டியை நான் அடுத்த 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதுக்கு கோடு போடுறேன். இதுக்கான வட்டி 200க்கு தானே இங்க 40 வந்திருக்கு. அப்போ இந்த 200க்கும் இங்க 40 தான் வரும். போட்டுட்டேன். இதுக்கு வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். மீதி இங்க இருக்கு இல்லையா 40, இதுக்கான வட்டி அதை தான் இங்க போடணும். 40 இன்ட்டு 1/5 ஓர் 5 40 8. இப்போ கூட்டு வட்டி கூட்டிக்கலாம். 200 + 200 400, 200 + 200 400, 400 + 200 600, 640 680 720 728 728 + 1000 is equal to 8 2 7 1 1728 வந்திருக்கணும். ஆனா இங்க 1331 கொடுத்திருக்காங்க. சரியா தவறான்னு பார்த்தா இது தவறு. அங்க சரியான ஆன்சர் என்ன வரும்னா 1728. ரூபாய் 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2.5 ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. நீங்க ஃபார்முலா மெத்தட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. மியர்லி இது ரொம்ப டைம் எடுக்கும், கஷ்டமா இருக்கும். நம்மளோட மெத்தட்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். அதையும் ட்ரை பண்ணுங்க, இதையும் ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு நேரம் ஆகுதுன்றதை மட்டும் பாருங்க. 10% இதை நம்ம 10/100 is equal to 1/10. இப்போ என்னமா மாத்திட்டோம். இப்போ நாம 2.5 2க்கு மேல இருந்தாவே 3ன்னு எடுத்துக்கலாம். 3.5 கொடுத்தோம்னா 3க்கு மேல இருந்தா 4ன்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி அப்போ 3 எடுத்துக்கலாம். அசல் எவ்வளோ? ரூபாய் 4000. இது முதலாம் ஆண்டு முடிவு, இது 2ஆம் ஆண்டு, இது 3ஆம் ஆண்டு. 4000க்கு 1/10 4000 இன்ட்டு 1/10 வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு 0 400 வருதா? 400 400 400. அதுக்கு அடுத்து இப்போ நான் இங்க கோடு போடுறேன். இப்படி கோடு போட்டேன்னா இதோட வட்டியை தான் இது ரெண்டுத்தையுமே ஃபில் பண்ணணும். இப்போ 400 இன்ட்டு 1/10 0 0 கேன்சல் 40. ஸோ 40 40. இப்போ நான் இங்க கோடு போடுறேன். இங்க 400 இருக்கு. 400க்கு வட்டி அதே 40 தான் வரும். அதை இங்க போட்டுட்டேன். மீதி என்ன இருக்கு? இந்த ஒரு பார்ட் தான் இருக்கு. இந்த 40க்கு 40 இன்ட்டு 1/10 0 0 கேன்சல் 4. இப்போ நம்ம 3 ஆண்டுக்கான கூட்டு வட்டியை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2.5 ஆண்டுகள். ஸோ முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டு முழுசா எடுத்துக்கலாம். 400 + 400 40. இது முதலாம் ஆண்டு, இது 2ஆம் ஆண்டு. 3ஆம் ஆண்டுல இருக்கிறதுல பாதியை தான் நாம எடுத்துக்கணும். ஏன்னா 2.5 ஆண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம முழுசா 3 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல பாதி எடுத்துக்கணும். இப்போ 3ஆம் ஆண்டு என்ன இருக்கு? 400 40 40 4 கூட்டிட்டுனா 484 484 இன்ட்டு ஆஃப் பாதி கண்டுபிடிக்கணும். 2 4 2. இப்போ கூட்டிக்கலாம். 2 4 2. இது ஆஃப். இது முதலாம் ஆண்டு, இது 2ஆம் ஆண்டு. இப்போ மொத்தத்தையும் கூட்டிட்டு 2 8 10 1082. ஆன்சர் 1082 2.5 ஆண்டுகளுக்கு. சரி, இந்த டேபிளர் காலம் பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த டேபிளர் காலமுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லைன், இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு கலர் இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்க மீதிக்கெல்லாம் ஒரு கலர் இருக்கு. என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் எதை காண்பிக்குதுன்னா தனி வட்டியை குறிக்குது. அதுக்கு கீழே இருக்கிறது இது மொத்தம் சேர்த்து கூட்டு வட்டி. இதுல ஃபர்ஸ்ட் லைன் வந்து தனி வட்டி. அப்போ இந்த பிரவுன் கலர்ல இருக்கிறது என்னது?
தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம். இப்போ இதுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கேட்டா 40 + 40 80 80 + 40 120 120 + 4 124. ஸோ தனி வட்டி கூட்டு வட்டிக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. அதையுமே நம்ம ஃபார்முலா இல்லாம டைரக்டா ஷார்ட்கட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்கான பேஸ தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்ப்போம். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் P × R/100 ஸ்கொயர். அதாவது 2 ஆண்டை இங்க மென்ஷன் பண்ணுது. ஸ்கொயர். 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். ஃபார்முலா பாருங்க. P × R/100 ஸ்கொயர் பிராக்கெட் 3 + R/100. நாம என்னதான் இதை நம்ம யூஸ் பண்ண போறது இல்லைனாலும் ஃபார்முலா நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன ஃபார்முலாவே கேட்பாங்க. ஸோ ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஆனா ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ரூபாய் 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் கேட்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் P × R/100 whole square. Formula method. What others can do? P 5000 into R 8/100 ஸ்கொயர். 5000 into கேன்சல் பண்ணிக்கலாம். 2 4ஆம் வாய்ப்பாட்டுல 2 5 2/25 into 2/25 ஓர் 25 2 25 ஓர் 25 8 25 8 2 16 16 2 32. இது ஃபார்முலா மெத்தட். What you can do? Achievers method. எட்டு சதவீதம் 8/100 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சீங்கன்னா 2/25. 2 ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுடைய டேபுலர் காலம் எடுத்துக்கலாம். அசல் என்ன? 5000. 5000க்கு 2/25 ஓர் 25 2 0 0 200 × 2 400 400. இது முதல் ஆண்டு, இது 2ஆம் ஆண்டு. இப்போ 400க்கு வட்டி கண்டுபிடிக்கலாம். 400 × 2/25 ஓர் 25 ஓர் 25 25 மிதி 15 150 150 6 முறை 16 × 2 32. ஃபர்ஸ்ட் லைன்ல வர்றது தனி வட்டி. அதுக்கு கீழே வர்றதை பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம். அதுக்கு கீழே வர்றது. ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் 32. டைரக்டா போட்டுடலாம். ஆன்சர் 32. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பின்னமா மாத்துறீங்க, அதுக்கு அடுத்து அந்த வேல்யூஸ் அப்ளை பண்றீங்க. அவ்வளவுதான். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. P ரூபாய் 5000 ஆண்டு வட்டி வீதம் 4%. ஆண்டுகள் 2 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. R = 4%. பின்னமா மாத்திர 4/100 கேன்சல் பண்ணா 1/25. 2 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. டேபுலர் காலம் எடுத்துக்கிறேன். அசல் எவ்வளோ? 5000. 5000 × 1/25 5000 × 1/25 ஓர் 25 2 25 ஸோ 200 200 × 1 200 200 200. இதோட வட்டி 200 × 1/25 ஓர் 25 200ல எத்தனை 25 இருக்கும்? 8 8. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க இருக்கிறது தனி வட்டி, கீழே இருக்கிறது தான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இங்க ஆன்சர் 8. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கோட ஆன்சர் 8.
இப்போ செகண்ட் ஒன்னுக்கு நான் இங்கேயே போட்டுறேன். ஃபார்முலா பேஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா 3 ஆண்டுக்கு P into R by 100 whole square into 3 plus R by 100. இதுதான் ஃபார்முலா பேஸ்ட். யோசிச்சு பாருங்க. இதுல நீங்க அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 800 into 5% 5/100 whole square 3 plus 5/100. இது சால்வ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. நான் அந்த மெத்தட் போறதில்ல. ஷார்ட்கட்டுக்கு போயிடலாம். 5% is equal to 5/100 is equal to 1/20. இப்போ இது 3 ஆண்டுகள் இருக்கு. 3 ஆண்டுகள் இருந்தா அதுக்கான டேபுலர் காலம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டேன். அசல் 8000. அசல் 8000. 8000 into 1/20. 8000 அதுக்கான வட்டி 1/20. அதாவது 5% தான் நம்ம பின்னமா மாத்திருக்கோம். அந்த பின்னத்தை அப்படியே பெருக்கிக்கிறோம். 0 0 கேன்சல். 4 2 4 2 0 400. இப்போ 3 ஆண்டுகள்னாவே கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே அண்டர்லைன் பண்ணி அதுக்கு முன்னாடி இருக்கிறது. இங்க நான் அண்டர்லைன் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற அதுக்கு அடுத்து இருக்கிற 2 கேப்லயும் அதோட வட்டியை தான் ஃபில் பண்ணணும். 400க்கு 400 into 1/20. 0 0 கேன்சல். 4 2 2 20 20 20. இப்போ இங்க இதோட வட்டி இதுவும் 400 தானே. 400க்கு அதே வட்டி தான் வரும் 20. இப்போ நம்ம இந்த 20க்கான வட்டியை தான் நம்ம இங்க போடணும். 20 into 1/20. 20 20 கேன்சல். ஸோ 1. இப்ப சொல்லுங்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இங்க என்ன? முதல் ரோல இருக்கிறது தனி வட்டின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து இருக்கிற இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். 20 + 20 40, 40 + 20 60, 60 + 1 61 is the answer. கூட்டு வட்டி காண்க. அசல் ரூபாய் 5000. ஆண்டு வட்டி வீதம் 4%. N 1.5 ஆண்டுகள். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. அதனால தான் இதை நான் கடைசியில கொடுக்கிறேன். அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை பண்ணுவாங்க வட்டி கணக்கிடுவாங்க? ஒரு வருஷத்துல 2 அரையாண்டு இருக்கு இல்லையா? 2 முறை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் R is equal to 4%. இங்க அரையாண்டுன்னு கொடுத்தா by 2 4/2. ஸோ 2%. 2%ன்றது 2/100 கேன்சல் பண்ணோம்னா 1/50. அரையாண்டுனாவே by 2. காலாண்டுன்னா by 4. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே சேம் தான். 1.5 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. 1.5 ஆண்டுகள்ல எத்தனை முறை வட்டியை கூட்டுவாங்க? அரையாண்டுக்கு ஒரு முறை. 6 மாசத்துக்கு ஒரு முறை. அப்போ 6 + 6 + 6 3 முறை. 3 முறை கூட்டுவாங்க. அப்போ அந்த 3 ஆண்டுகளுக்கு என்ன டேபுலர் காலம் போடுறோமோ அதே டேபுலர் காலம் தான் போடணும். இங்க அசல் பாருங்க 5000. இது முதலாம் ஆண்டு, இது 2ஆம் ஆண்டு, இது 3ஆம் ஆண்டு. என்ன வட்டி வீதம்? 1/50 இல்லையா? 5000 into 1/50. 0 0 கேன்சல். 4 5 4 5 100 100 100 100. இப்போ நான் இங்க இதை அண்டர்லைன் பண்றேன். இதுக்கு அடுத்து இருக்கிறதுல அதான் வரணும். 100 into 1/50. 4 50 2 50 2 2. இங்க நான் அண்டர்லைன் பண்றேன். இதோட வட்டி தான் இங்க போடணும். 100க்கு இங்க 2ன்னு போட்டிருக்கோம். அதே தான் இங்க வரும் 2. இப்போ நான் இங்க அண்டர்லைன் பண்றேன். 2க்கு 2 into 1/50. கேன்சல் பண்ணலாம். 1 25. 1/25. இதை நாம தசம எண்ணா மாத்தணும். மேல இங்க 0 சேர்க்கிறேன். அதனால இங்க நான் புள்ளி வச்சுக்கிட்டேன்.
10 25ல போகுமா? போகாது. திரும்ப ஒரு 0, இங்க ஒரு 0. 100 100 எத்தனை முறை போகும்? 4 முறை. அப்போ 0.04. இப்போ கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மொத்தத்தையும் சேர்க்கிறது தான் கூட்டு வட்டி. 100 + 100 200 200 + 100 300 302 304 306 306.04. அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா வட்டியை இங்க நம்ம 2ஆல வகுத்துறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க அரையாண்டுக்கு ஒரு முறை 1.5 ஆண்டுகள்னா 1 2 3 டைம்ஸ் அதை கால்குலேட் பண்ணுவாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை 6 மாசத்துக்கு ஒரு முறை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூபாய் 8000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஓராண்டுக்கு எத்தனை ஆண்டுக்கு? ஓராண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இங்கேயும் பாருங்க, இதைதான் முதல்ல பார்க்கணும்னு சொன்னேன். அரையாண்டுக்கு ஒரு முறை. அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னாவே R is equal to 10%. எதுவா இருந்தாலும் அதை 2ஆல வகுத்துடணும். 5%. 5%ன்றது 5/100 ஓர் 5 5 20. 1/20 பின்னமா மாத்திட்டோம். ஓராண்டு. ஓராண்டுக்கு எத்தனை முறை நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? 6 மாசத்துக்கு ஒரு முறை பண்றாங்க. அப்போ ஓராண்டுக்கு 2 முறை. அப்போ 2 முறை கால்குலேட் பண்ற அந்த டேபிளை எடுத்துக்கலாம். 8000 இது முதலாம் ஆண்டு முடிவு, இது 2ஆம் ஆண்டு முடிவு. 8000 இங்க என்ன வட்டி? இன்டு 1/20. 0 0 கேன்சல். ஓர் 2 4 400. இங்க 400னா இங்கேயும் 400 தான். ஏன்னா 2ஆம் ஆண்டுக்கும் அதே வட்டி தான் 10%. அதை நம்ம இங்க மாத்தி 5% எழுதிருக்கோம். இப்போ இந்த 400க்கு வட்டி 400 இன்டு 1/20. 0 0 கேன்சல். ஓர் 2 2 4 0 20. அப்போ இதுக்கான கூட்டு வட்டி 400 + 400 800 800 + 20 820. ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார்முலா மெத்தட். கண்டிப்பா நீங்க ஃபார்முலா மெத்தட்ல டைம் ரொம்ப வீணாகும். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்? உங்களுக்கு புரியலன்னா பாஸ் பண்ணுங்க. முன்னாடி போங்க. திரும்பவும் வாங்க. 2 முறை 3 முறை திரும்ப பாருங்க. உண்மையாவே சிம்பிளஸ்ட் மெத்தட் நீங்க இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டீங்க. சிம்பிளஸ்ட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கூட்டு வட்டிக்கு இதை விட ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்காது. அப்படி இருந்தா அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். கூட்டு வட்டி காண்க. அசல் ரூபாய் 10,000. ஆண்டு வட்டி வீதம் R is equal to 8%. N is equal to முக்கா. 3/4ன்னா முக்கா. இங்க கேள்வி தவறா கொடுத்திருக்காங்க. அதனால அடிச்சிருக்கேன். காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. காலாண்டுக்கு ஒரு முறை. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை கால்குலேட் பண்ணுவாங்க? 4 முறை வட்டி கணக்கிடுவாங்க. இப்போ R is equal to 8%. காலாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால 4ஆல வகுத்துடலாம். 1 நாள் 2 நாள் 2/100. 2%னா 2/100. 1 50. 1/50. காலாண்டுக்கு ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு முறை பண்ணுவாங்க. அப்போ 3/4 முக்கா 9 மாதத்துக்கு எத்தனை முறை பண்ணுவாங்க? 3 முறை பண்ணுவாங்க. அப்போ 3 முறைக்கு இருக்கிற டேபிளர் காலம் எடுத்துக்கலாம். அசல் என்ன? 10,000. இது முதலாம் ஆண்டு, இது 2ஆம் ஆண்டு, இது 3ஆம் ஆண்டு. முதலாம் ஆண்டு முடிவுல என்ன வட்டி? 10,000 இன்டு 1/50. அதை தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். 0 0 கேன்சல். ஓர் 5 2 5 0 0. 200 200 200. இப்போ நான் இங்க ஒரு கோடு போடுறேன். இதோட வட்டியை தான் நம்ம இங்க எழுத போறோம். 200 இன்டு 1/50. 0 0 கேன்சல். ஓர் 5 4 5. அப்போ 4 4. இப்போ இதோட வட்டி அடுத்து இது அண்டர்லைன் பண்றேன். இதுக்கு அடுத்த வட்டி 200க்கு எத்தனை எவ்வளோ? அதே 4 தான் வரும். இப்போ 4 இந்த 4 ரூபாய்க்கு வட்டி 4 இன்டு 1/50.
கேன்சல் பண்ணலாம். இங்க 2 இருக்கும். இங்க 25. 1/2/25. இத நானு தசம எண்ணா மாத்துறேன். 0 புள்ளி. புள்ளி வச்சதுனால இங்க 0 போடுறேன். 20, 25ல போகுமா? போகாது. திரும்பவும் இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 சேர்த்துக்கிறேன். 200. எத்தனை 25 இருக்கும்? 8. ஸோ 0.08. 0.08. இப்போ கூட்டு வட்டி 200 + 200 400, 400 + 200 600, 604, 608, 612, 612.08. இப்போ இதுக்கு இந்த கேள்விக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பாட்டு தான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். என்னது? 4 + 4 8, 8 + 4 12, 12 + 0.08. இதுதான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். அப்போ இந்த ஒரு டேபிளர் காலம் இட்ஸ் என்எஃப் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி. கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகையை டேஷ் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம். ஃபார்முலா கேட்குறாங்க. P × R/100 n. இது ஆண்டுக்கு ஒரு முறை. இங்க நம்ம காலாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 4 முறை ஒரு ஆண்டுக்கு பண்ணுவாங்க இல்லையா? இதை இங்க 4ஆல பெருக்கலாம். இங்க டிவைட் பை 4 is equal to P × R by இந்த 4 கீழே வந்துரும் 400 அடுக்கு 4n. இப்படிதான் கொடுத்திருப்பாங்க. ஸோ ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். நான் வெறும் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஃபார்முலாவை ஞாபகம் நீங்க வச்சுக்கணும். ஃபார்முலாவே டைரக்டா கேட்டாங்கன்னா டைரக்டா ஆன்சரை போட தெரிஞ்சிருக்கணும். இன்னுமே இதுல ஒரு சில மெத்தட் இருக்கு. மக்கள் தொகை கணக்கு இல்லைன்னா தேய்மான கணக்குகள் புத்தகத்துல இருக்கு. அதை நான் அடுத்த பாட்டுல போட போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இதான் முதல் முறையா பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிருங்க. உங்களோட ஐடியாஸ், சஜஷன்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.